இன்றைக்கி கருப்பு உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறோம். சின்ன கிளாஸ் தான் இது. இதால் ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து. இது வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரியும் பாருங்கள். வறுக்கிறப்பே நல்லா பொரியும். இதை நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி மூட்டு வலியெலாம் வராமல் இருக்கும். இப்போ நெய் ஊற்றிட்டேன். நல்லா வறுத்துக்கிறேன். ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நெய் அதிலே ஊட்டியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம உளுந்து வறுத்ததுலேயே அந்த நெய்யே போதும். இது ப்ரௌன் கலர் ஆல்ரெடி நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துட்டேன். இந்த ப்ரௌன் கலரான இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கலாம். உளுந்து பொட்டுக்கடலையும் எந்த அளவு போட்டணும் அதே அளவு வெல்லமும் போட்டிருக்கேன். இது கூட 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் பாவெல்லாம் பார்க்கல. தண்ணி மட்டும் வெல்லம் கரைஞ்சி தண்ணி இருந்தது. தண்ணி ஆயிடும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் கொதி வருது. நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் ஆறிடுச்சு. பாவு நல்லா கொதிச்சிடுச்சு. வெள்ளைப்பாவு நல்லா கொதிச்சிச்சு. நல்லா ஆறிடுச்சு. வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இது மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கிட்டேன். நான் உளுந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு பொட்டுக்கடலை உளுந்தும் நைஸாக இருந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக நெய் போட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாவு வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ அதில் ஊற்றி மாவில் ஊற்றி உளுத்த மாவு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பூரி பிசையும் சப்பாத்தி பூரிக்கலாம். அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம நிறையா ஊற்றிட தண்ணியாக ஆகிட்டால் சரியாக வராது. நம்ம பூரி சப்பாத்தி பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். நல்லா பிசைஞ்சிட்டேன். கட்டியாகிடுச்சு பாருங்கள். மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே பிடிச்சிட்டேன் நான். உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு.